ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கிலேருந்து நம்ம புதுசாக வீடியோஸ் பார்க்க போகிறோம். என்னென்னா புக் சீரீஸ் தான். த சிம்பிள் ட்ரூத். நம்ம இதை படித்து ரிவ்யூ பண்ண போகிறோம். இஃப் யூ ஹேவன்ட் ரெட் எனி புக் இன் யுவர் லைஃப் டைம் or you have completed 1 book, 2 book, or you are a book reader, this video is for you. இன்னிலிருந்து கரெக்டாக 100 டேஸ்க்கு நம்ம இந்த சிம்பிள் ட்ரூத்துங்கிற புக்கை கம்ப்ளீட் பண்ண போகிறோம். ஸோ இது உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து நம்ம இன்னிலேருந்து ஸ்டார்டிங் ஃப்ரம் நவ் we are gonna start. No matter what, no matter which obstacles or distraction, nothing, we are going to complete it from today. நான் நியூ இயர் ரெசல்யூஷனாக இதை எடுக்கலான்னு இருந்தேன். பட் நம்ம ஒன்று நினச்சிட்டோன்னா அதை வந்து நம்ம இன்றைக்கே ஸ்டார்ட் பண்ணுறது தான் வெரி பெஸ்ட். நீங்கள் இப்போ ஒரு இயரோட ஹாஃப் ஆஃப் த வே நீங்கள் ட்ராவல் பண்ணிட்டீங்க. ஸோ இஃப் நீங்கள் ஒரு டெசிஷன் எடுக்க போகிறீங்கன்னா, வில் யூ வெயிட் ஃபார் அதர் 6 months டு மேக் இட் இன் தி ஆஸ் அ நியூ ரெசல்யூஷன்? இல்லை. ஸோ அதே மாதிரி தான், ஈவன் இஃப் இட் இஸ் த டிசம்பர் எண்ட், we are going to make it from now. Not a new resolution, from now. கன்சிஸ்டன்சி. இதிலேருந்து நான் உங்களுக்கு ஆக்சுவலாக என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னா, கன்சிஸ்டன்சி எவ்வளோ பெருசு அண்ட் கன்சிஸ்டண்ட்டாக இருந்தால் நம்மளுக்கு ஃபைனல் அவுட்புட் எப்படி இருக்க போகுது, இது எல்லாமே நம்ம பார்க்க போகிறோம். வாங்க போகலாம். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த புக்கில் 506 பேஜஸ் இருக்குது. டோட்டலாக 62 சாப்டர்ஸ் இருக்குது. டெய்லி 4 பேப்பர் நம்ம படித்தோம் அப்படின்னா 126 டேஸில் முடிக்கலாம். அப்படி இல்லைனா டெய்லி 5 pages நம்ம படிச்சோன்னா 100 டேஸில் முடிக்கலாம். ஸோ ஐ சோஸ் 100 days சேலஞ்ச். ஆர் யூ ரெடி? அண்ட் இன்னொன்று நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். நீங்கள் என்னைக்காச்சும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இங்கிலீஷ் ஃப்ளூயண்ட்டாக பேசும்போது நம்மளும் இப்படி பேச நல்லா இருக்குமே நீங்கள் யோசிச்சிருக்கீங்களா? அண்ட் புது புது வெக்காபுலரிஸ் அவங்க ஆட் பண்ணும்போது நம்மளுக்கும் இது மாதிரி ஆட் பண்ண நல்லா இருக்குமே, டிஃப்ரெண்ட்டாக இருக்கேன்னு யோசிச்சிருக்கீங்களா? அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஏதாச்சும் புது வெக்காபுலரி அவங்க பேசும்போது அவங்கக்கிட்ட டேரெக்டாக என்னன்னு சொல்லிட்டு கேட்காம நீங்கள் ChatGPTயில் போய் டைப் பண்ணியிருக்கீங்களா? கண்டிப்பாக எல்லாருமே பண்ணியிருப்போதை. நீங்கள் ChatGPTயில் பண்ணியும் நம்மளுக்கு அது மனசில் நிற்காமல் இருந்து அடுத்த டைம் நம்ம அந்த சென்டென்ஸில் யூஸ் பண்ணாமல் மிஸ் பண்ணியிருப்போம். இந்த மாதிரி நிறைய சுச்சுவேஷன் நடந்திருக்கும். நம்ம நிறைய எஃபர்ட் போட்டிருப்போம் ChatGPTயில் வெக்காபுலரிஸ் லேர்ன் பண்ணுறதுக்கு. நம்ம டே டு டே லைஃப்பில் ஒரு புது வெக்காபுலரி ஆட் பண்ணி நம்ம இங்கிலீஷ் ஃப்ளூயண்ட்டாக பேசுகிறதுக்கு எவ்வளவோ நம்ம ஆசைப்பட்டிருப்போம். ஆனால் நம்ம அன்ஃபார்ச்சுனேட்லி நம்ம மைண்ட் அதுக்கு ஒத்து போகாமல் மறந்துருப்போம். ஸோ அது எல்லாமே வந்து நார்மல் தான், எல்லா ஹியூமன்ஸ்க்கும் இருக்கக்கூடிய ஒன்று தான். we can make it happen. நானுமே உங்க கூட சேர்ந்து லேர்ன் பண்ண போகிறேன். நான் இப்போ சொன்ன எல்லாமே எனக்குமே இருந்துச்சு. ஸோ இருக்கவும் செய்யுது. அதனால் நம்ம எல்லாருமே சேர்ந்து தான் ரீட் பண்ண போகிறோம். சேர்ந்து வில் மேக் இட் ஹேப்பன், வில் க்ரோ டுகெதர். இப்போ ரீட் பண்ண போகிறோம், உங்க கூட சேர்ந்து ரீட் பண்ண போகிறோம். எனக்கு சுத்தமாக இந்த புக் பற்றி ஐடியாவே இல்லை. அண்டு ஒரு சில பேஜஸ் நான் படித்து பார்க்கும்போதுமே எனக்கு அவ்வளோவா சீக்கிரமாக எனக்கு புரிஞ்சிக்க முடியல. பிகாஸ் தே ஹவ் யூஸ்ட் வெரி டிஃபிகல்ட் வேர்ட்ஸ் and difficult sentences that we won't know. The native speakers will understand. So we'll decode it and we'll make this book easy for us, understandable, and finally இந்த கதையில் என்ன சொல்ல வராங்கங்கிறது புரிஞ்சுக்கலாம். Day 1, Chapter 1. At this present, the doors are inches thick steel, once factory smooth. They now carry multiple dents, imprints of human faces, knees, elbows, teeth, residue of bloods are harvested large on the grey surface. Prison, hieroglyphics, pain, fear, death, all permanently recorded here, at least until a new slab of metal arrives. The doors have a square opening at eye level. The guards stare through it, use the small space through bright lights at the human cattle on the watch. Without warning, batons smack against the metal with the pop of gun reports. The oldies bear it well, looking down at the floor, studying nothing, meaning their lives in a subtle act of defiance, not that anyone notices or cares. The rookies still tense when the pop or light comes. Some dribble pee down their cotton pants, watch it flow over their black low-quarter shoes. They soon get over it, smack the damn door back, fight down the push of schoolboy tears and belly buy if they want to survive. The prison doors பற்றி பேசுகிறாங்க. அது வந்து திக்காக இருக்குது, ஸ்டீலால் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் ஃபேக்ட்ரியில் வந்து புதுசாக வரும்போது இட் வாஸ் ஸ்மூத். ஆனால் இப்போ வந்து வித் நிறையா பம்ப் ஹிட்ஸ் அங்கே நடந்ததுனால அந்த டோர் வந்து இப்போ வித் தே கேரி மல்டிபிள் டெட். அப்புறமேட்டு
அந்த ப்ரிசன் ஃபுல்லாமே ஹியூமனோடைய ஃபேஸ், நீஸ், எல்போஸ், டீத்து, பிளட்டு, இந்த இம்ப்ரிண்ட்ஸ் தான் அங்கே ஃபுல்லாக நிறைஞ்சிருக்குன்னு சொல்கிறாங்க. அண்டு பெயின், ஃபியர், டெத், ப்ரிசனோடைய சிம்பிள்ஸ் இதெல்லாம் தான் சொல்கிறாங்க. டோரில் ஒரு குட்டி ஸ்கொயராக ஒரு ஸ்பேஸ் ஓப்பனாக இருக்கும். அங்கே தான் வந்து கார்ட்ஸ் அது வழியாக ஸ்டேர் பண்ணுவாங்க. ஸ்டேர் பண்ணி லைட் சம்டைம்ஸ் அடிப்பாங்க. அண்டு பழைய ப்ரிசனர்ஸ் ஓல்டீஸ் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ தட் ஓல்டீஸ் வந்து அவங்களுக்கு இது பழகி போனோன்னால தே ஓன்ட் கேர். அதுதான் வந்து சப்டில் ஆக்ட் ஆஃப் டிஃபயன்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ தே ஓன்ட் கேர், லைக் நம்ம கீழே பார்ப்போம், மேலே பார்ப்போம். சம்டைம்ஸ் நம்ம அம்மா கிட்டேருந்து அப்பா கிட்டேருந்து திட்டு வாங்கும்போது கண்டுக்காமல் இருக்க மாதிரி நம்ம ஆக்ட் பண்ணுவோம்ல, அதுதான் இந்த சப்டில் ஆக்ட் ஆஃப் டிஃபயன்ஸ் ஃபார் ஓல்டீஸ். அண்டு ரூக்கீஸ் அப்படின்னா புதுசாக வந்து ஜாயின் ஆனவங்களுக்கு அது புதுசாக இருக்கும், அதனால் அவங்க ரொம்ப பயப்படுவாங்க. கார்ட்ஸ் வந்து லைட்டு காமிச்சாலே ஆர்எல்ஸ் இங்கே வந்து ஒரு லைனில் போட்டிருப்பாங்க பேட்டன் ஸ்மாக் அகெயின்ஸ்ட் த மெட்டல் அப்படின்னா ஒரு ஸ்டிக்கு தான் பேட்டன் சொல்கிறாங்க. அவங்க வந்து வென் தட் பேட்டன்ஸ் வச்சு ப்ரிசன் ஹிட் பண்ணும்போது வர சத்தம் வரும்போதும் இந்த புதுசாக வந்தவங்களுக்கு வந்து ரொம்ப பயப்படுவாங்க. அண்டு பழகி போய் டியர்ஸ் எல்லாமே அவங்க அடக்கி வச்சிட்ருக்காங்க. ஏன்னா அவங்க வந்து அதில் சர்வை பண்ணணுன்னா டெய்லி இந்த மாதிரி நடக்கும். சர்வை பண்ணணுன்னா ஒன்லி வேஸ் டு கண்ட்ரோல் தேர் ஃபியர்ஸ் அப்படின்னு அவங்க புரிஞ்சுக்கிறாங்க. At night, the prison cells hold the darkness of a cave, but for odd shapes here and there. On this night, a thunderstorm grips the area. When a lightning bolt dips from the sky, it splashes illumination into the cells through the small plexiglass windows. The honeycomb pattern of the chicken wire stretched tight across the glass is reproduced on the opposite wall with each burst. During the passage of such light, the man's face emerges from the dark as though having suddenly parted the surface of water. Unlike those in the other cells, he sits alone, thinks alone, sees no one in here. The other prisoners fear him, the guards too, even armed as they are, for he is a man of intimidating proportions. When he passes by the other cons, hardened, violent men in their own right, they quickly look away. His name is Rufus Harms, and his reputation at Fort Jackson Military Prison is that of a destroyer. He will crush you if you come at him. He never takes a first step, but he will the last. 25 years of incarceration have taken a considerable toll on the man. Like the age rings of a tree, the ruts of scars on Harm's skin, the poorly healed fractures of bone on his skeleton are a chronicle of his time here. However, far worse damage lies within the soft tissue of his brain, within the centers of his humanity. Memory, thought, love, hate, fear, all tainted, all turned against him. Mostly memory, a humbling tumor of iron against the tip of his spine. There is substantial strength left in a massive frame, though it is evident in the long, knotty arms, the density of Harm's shoulder. Even the wide girth of his middle carries the promise of exceptional power, but Harms is still a listing oak, topped out on growth, some limbs dead or dying beyond the cure of pruning, the roots dripped out on one side. He is a living oxymoron, a gentleman respectful of others, faithful to his God, irreversibly cast in the image of a heartless killer. நைட் டைமை பற்றி டிஸ்கிரைப் பண்ணுறாங்க. நைட் டைமில் ப்ரெசன்ட்குள்ளே ஃபுல்லாக இருட்டாக தான் இருக்கும். அண்டு அங்கங்கே ஒரு ராட் ஷேப்ஸ் மட்டும் தெரியும். அண்டு லைட்டிங்லாம் வரும்போது தே ஆர் டிஸ்கிரைபிங் அபவுட் த விண்டோவில் இருக்க சிக்கன் வயர் அப்படின்னா மேலே அந்த சைடில் இருக்க மெஷ் தான் சொல்கிறாங்க. இந்த மெஷ்ஷோட ஸ்ட்ரக்சர் லைட்டிங் வரையில் ஆப்போசிட் வாலில் ரிஃப்ளெக்ட் ஆகும். மேன்ஸ் ஃபேஸ் வந்து எமர்ஜ் ஆகுது. ஒரு லைட்னிங் ஸ்ட்ரைக் ஆக மேனோட ஃபேஸ் எமர்ஜ் ஆகி போகுது. அதுதான் வந்து சடன்லி பார்ட்டட் சர்ஃபேஸ் ஆஃப் வாட்டர். ஹேவிங் சடன்லி பார்ட்டட் தி சர்ஃபேஸ் ஆஃப் வாட்டர் விச் மீன்ஸ் வந்துட்டு போகுது. அதுதான் வந்து மீன் பண்ணுறாங்க. அவள் வந்துட்டு போகும்போது அந்த பர்சனை பற்றி டிஸ்கிரைப் பண்ணுறாங்க. அந்த பர்சன் வந்து ரொம்ப ப்ராட் ஷோல்டரோட யாரையுமே வந்து பார்க்காம தனியாக தான் இருப்பாராம். யார் ஒரு பிரிசனர்ஸ் கிராஸ் பண்ணி போகும்போது ஈவன் தோ த பிரிசனர்ஸ் ஆர் லார்ஜ் லைக் ஹிம், இவர் போகும்போது இவரை பார்த்து பயப்படுவாங்களாம். அவர் பேர் தான் வந்து ரூஃபஸ் ஹார்ம்ஸ்.
ஸோ ரூஃபஸ் ஹாம்ஸ் வந்து அந்த ஜெயிலோட பேர் ஃபோர்ட் ஜாக்சன் மிலிட்ரி பிரிசன். அந்த ஜெயிலில் அவர் டெஸ்ட்ராயராக தான் வந்து எல்லாருக்குமே தெரியுது. ஏன்னா அவரை பார்த்தாலே எல்லாரும் பயப்படுவாங்க. ஏன்னா அவருடைய ஸ்கார்ஸ் வந்து அவருடைய இன்கார்சரேஷனை பற்றி சொல்லுது. அப்படின்னா இன்கார்சரேஷன் அப்படின்னா இம்ப்ரிசன்மெண்ட், சிம்பிள் வேர்ட்ஸில் இம்ப்ரிசன்மெண்ட். அவர் இத்தனை கால இம்ப்ரிசன்மெண்ட்டை அவரோட கை காலில் இருக்க அந்த ரட்ஸ் ஆஃப் ஸ்கார்ஸாக வந்து சொல்லுது. Chronicle of this time அப்படின்னா chronicalனா history, defining the history which he is staying in prison. He is a living oxymoron அப்படின்னா contradictா இருக்கும். லைக் bitter sweet அப்படிங்கிறது ஒரு oxymoron. bitter sweet ரெண்டுமே different words. ஸோ அது கம்பைனாக bitter sweetன்னு சொல்கிறோம். அப்போ தட் இஸ் கால்ட் அன் oxymoron. ஏன் இவர் oxymoron நீங்கள் பேசுகிறோம் அப்படின்னா, இவர் வந்து ரொம்ப பயங்கரமாகவும் இருக்காரு. ஆன் த சைட் இவருமே லைக் ரொம்ப ரெஸ்பெக்ட்ஃபுல் அண்டு ரொம்ப ஒரு கடவுள் மேலே பயந்த ஒருத்தராக இருக்காரு. அதனால் அப்படி சொல்கிறாங்க. ஸோ இஸ் அ ஜென்டில்மேன், ரெஸ்பெக்ட்ஃபுல், ஃபெய்த்ஃபுல் டு காட். ஸோ இஸ் அ லிவிங் oxymoron. Because of this, the guards and the other prisoners leave him be, and he is content with that until this day. What his brother has brought him, a package of gold, a surge of hope, a way out of this place. Another burst of light shows his eyes brimming with deep red as though bloody, until one sees the tears that stain his dark, heavy face. As the light resides, he smooths out the piece of paper, taking care not to make any sound, an invitation to the guards to come sniffing. Lights have been extinguished for several hours now, and he is unable to reverse that. As it has been for a quarter century, his darkness will end only with the dawn. The absence of light matters, though. The absence of light matters little, though. Harms has already read the letter, observed every word. Each syllable cuts him like the quick bite of a shiv. The insignia of the United States Army appears bold at the top of the paper. He knows this symbol well. The Army has been his employer as warden for almost 30 years. The Army was requesting information from Rufus Harms, a failed, forgotten private from the The Army was requesting information from Rufus Harms, a failed and forgotten private from the era of Vietnam. Detailed information Harms had no way of giving. His finger. The Army was requesting information from Rufus Harms, a failed and forgotten private from the era of Vietnam. Detailed information Harms had no way of giving. His finger navigating through even without light, Harms touched the place in the letter that had first aroused fragments of memory drifting within him all these years. These particles had generated the incapacitation of endless nightmare, but the nucleus had seemed forever beyond it. Upon first reading the letter, Harms had dipped his head low to the paper, as though trying to reveal to himself the hidden meanings in the typewritten squiggles to solve the greatest mystery of his moral life. Tonight, those twisted fragments had suddenly coalesced into firm recollection into the truth finally. Until he read the letter from the Army, Harms had only two distinct memories of that night 25 years ago, the little girl and the rain. It had been a punishing storm, much like tonight. இப்படி இருக்கிறதுனால யாருமே கார்ட்ஸாக இருக்கட்டும் ஒரு கான்ஸ் மீன்ஸ் பிரிசனர். ஸோ இவரோட கூட இருக்க பிரிசனர்ஸாக இருக்கட்டும் அவங்க வந்து யாருமே இவர் கூட பேச மாட்டாங்க. அண்ட் ஒரு நாள் வந்து அவரோட பிரதர் இவருக்கு ஒரு வே ஆஃப் ஹோப்பை கொடுத்துட்டு போனார். அதுதான் ஒரு லெட்டர். ஸோ அந்த லெட்டர் படிக்கிறத பற்றி தான் நெக்ஸ்ட் பேரில் பேசியிருப்பாங்க. அந்த இருட்டாக இருக்குன்னு சொல்லியிருக்கேன்ல. ஸோ அந்த ப்ரிசன் இஸ் ஃபுல் ஆஃப் டார்க்னஸ், அதனால் லைட்டே இருக்காது. அந்த இதுலேயுமே அவர் அந்த லெட்டரை வச்சு பார்க்குறாரு. ஸோ அவரோட கை தானே நேவிகேட் ஆகுது ஈவன் இந்த டார்க்கு. அதில் இருக்க ஒவ்வொரு வார்த்தையும் இட் இஸ் லைக் அ பைட் ஆஃப் அ ஷிவ். அப்படின்னா பைட் ஆஃப் அ ஷிவ்னா கத்தி வச்சு குத்துற மாதிரி இருந்துச்சு ஒரு வார்த்தையும். அந்த லெட்டர் டாப்பில் அவங்களோட ஒரு ஆர்மி சிம்பிள் இருந்துச்சு, யூஎஸ் ஆர்மி சிம்பிள் இருந்துச்சு. ஸோ இவர் வந்து அந்த ஆர்மியில் 30 இயர்ஸாக ஒர்க் பண்ணியிருக்காரு. அந்த டீட்டெயிலுமே இதில் இருந்துச்சு. ஒரு மெமரிஸாக வந்து அதில் அவர் பார்க்க வருது. ஸோ அந்த பேப்பர் தொட்டோன்னே ட்ரிஃப்டிங் மெமரிஸ் ஹஸ் லைட் அப் ஹிஸ் மைண்ட். அதை பார்த்துட்டே இருக்கும்போது அவருக்கு ஒரு மிஸ்ட்ரியாக இருந்த ஒன்று அந்த லெட்டர் மூலயமா அவருக்கு ஒன்று வெளிப்படுது. ஒரு ட்ரூத் வந்து ஃபைனலாக ஹி அண்டர்ஸ்டாண்ட் த ட்ரூத் பிஹைண்ட் த மிஸ்ட்ரி.
அந்த மிஸ்ட்ரி என்னது, ட்ரூத் என்னதுன்னு நம்ம பார்க்கலாம். ஸோ அது வரைக்கும் அந்த லெட்டர் அவர் படிக்கிற முன்னாடி வர 25 இயர்ஸாக அவருக்கு தெரிஞ்சது ரெண்டு தான், the girl and the rain அப்படின்னு சொல்கிறாங்க. Girl's feature were delicate, nose only a bud of cartilage, the face as yet lined by sun, age or worry, her staring eyes blue and innocent, the ambitions of a long life ahead still forming within their simple depth. Her skin was white of sugar and unblemished except for the red marks crushed upon her neck as fragile as a flower stem. The marks had been caused by the hands of Private Rufus Harms, the same hands that now clutched the letter as his mind carried dangerously close to that image once more. Whenever he thought of the dead girl, he wept, couldn't help it, but he did so silently with good reason. The guards and cons were buzzards, sharks. They sniffed blood, weakness, and opening from a million miles away. They saw it in the twitch of your eyes, the widened pores of your skin, even in the stink of your sweat. Here every sense of was heightened. Here strong, fast, tough, nimble equaled life or not. He was kneeling beside her when the MPs found them. Her thin dress clung to her diminutive frame, which had receded into the saturated earth, as though she had been dropped from a great height to form the shallowest of graves. Harms had looked up at the MPs once, but his mind had registered nothing more than a confusion of darkened silhouettes. He had never felt such fury in his life. Even as the nausea seized him, his eyes losing their focus, his pulse rate, respiration, blood pressure all bottoming out, he had gripped his head as if to prevent his bursting brain from cleaving through the bone of his skull, through tissue and hair, and exploded into the soaked air. When he had looked down once more at the dead girl, and then at the pair of twitching heads that had ended her life, the anger had drained from him as though someone had jerked free a plug embedded within. The functions of his body oddly abandoning him, Harms could only remain kneeling, wet and shivering, his knees sunk deeply into the mud. கேர்ளை பற்றி டிஸ்கிரைப் பண்ணுறாங்க. அந்த கேர்ள் வந்து ரொம்ப மெலிசாக கார்டிலேஜ் மாதிரி இருக்குது அவரோட நோஸ் பட், அண்ட் ரொம்ப யூத்ஃபுல்லாக, நோ மார்க்ஸ் இன் ஹர் ஸ்கின், யங்காக இருக்கிறத டிஸ்கிரைப் பண்ணுறாங்க. வெரி இன்னசென்ட், ஸோ ஷீ இஸ் வெரி ஸ்மால் அண்ட் ரொம்ப ஒயிட் ஆஸ் சுகர் ஹர் கலர் டிஃபைன் பண்ணுறாங்க. அண்ட் அன்பிளெமிஷ்ட் அப்படின்னா ஃப்ளாலெஸ், மிஸ்டேக்கே இல்லாமல், இம்பர்ஃபெக்ஷனே இல்லாத ஒரு லைக் ஃபிகராக இருக்குது. அண்ட் எக்ஸப்ட் த ரெட் மார்க்ஸ், ஸோ அவளோட ரெட் மார்க் அங்கே நெக்கில் இருக்கிறத அவங்க வந்து ஒரு ஃப்ளவரோட ஸ்டெம்மோட கம்பேர் பண்ணுறாங்க. அந்த ஃப்ளவர் ஸ்டெம் எவ்வளோ ஃப்ராஜிலாக இருக்கும் அந்த மாதிரி அவளோட கழுத்து இருக்குது, அதில் ரெட் மார்க்ஸ் இருக்குது. மார்க்ஸ் ஹேட் பீன் காஸ்ட் பை த ஹேண்ட்ஸ். ஸோ அந்த மார்க்ஸ் யாரால் வந்துச்சுன்னா ரூஃபஸ் ஹார்ம்ஸால் தான். அதே ஹேண்ட் நவ் ஹோல்டிங் த லெட்டர். எப்பெல்லாம் வந்து அந்த பொண்ணை பற்றி இவர் நினைக்கிறாரோ ஹி வில் க்ரை, ஆனால் சைலண்ட்டாக அழுவார். ஏன்னா அங்கே இருக்க ஒவ்வொரு பிரிசனர்ஸுமே ஸ்னிஃபிங்னா ரொம்ப மோப்பம் பிடிப்பாங்க. லைக் அவருடைய கண்ணு பார்த்தே, அவரோட இன்னும் கேட்டால் போர்ஸ் ஆஃப் யூர் ஸ்கின், உங்கள் ஸ்கின்ல இருக்க அந்த போர்ஸை பார்த்தே அவங்க கண்டுபிடிப்பாங்கன்னு ரொம்ப நுணுக்கமாக சொல்கிறாங்க. அதனாடி சைலண்ட்டாக அழுவாராம். அண்டு அந்த சுச்சுவேஷன், அந்த பொண்ணு இறந்து போயிருக்கா, அந்த பொண்ணோட சுச்சுவேஷனுக்கு போய் எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. அந்த டைமில் எல்லா எம்பிஸுமே அவர் பின்னாடி நின்றுட்டுருக்காங்க. இவர் வந்து நீல் டவுன் பண்ணி அந்த பொண்ணை பார்த்து லைக் ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. அந்த பொண்ணோட ட்ரெஸ்ஸு வந்து டைட்டாக அவளோட ட்ரெஸ்ஸு அவளோட பாடியில் ஸ்டிக் ஆகிருந்தது. அதுதான் வந்து டிம்யூனிட்டிவ் ஃப்ரேம் அப்படின்னா ஸ்மால் சைஸ்ன்னு அர்த்தம். கிளங் அப்படின்னா ஸ்டிக் டு த பாடி அப்படின்னு அர்த்தம். அண்ட் சேச்சுரேட்டட் டு த எர்த்துனா அவளோட பாடி அப்படியே அந்த மண்ணில் புதஞ்சிருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. விச் மீன்ஸ் ஏதோ பெரிய கிரேட்டஸ்ட் ஹைட்லேருந்து அவளை யாரும் தள்ளி விட்ட மாதிரி இருக்குது. அவர் வந்து ரொம்ப ஆங்கராக இருக்கார். அவரோட மிக்ஸ்டு எமோஷன் இருக்குது, லைக் ஆங்ஸைட்டின்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி. அவரோட பிரெத்து, பல்ஸ் ரேட்டு, ரெஸ்பிரேஷன் ரேட், பிளட் ப்ரெஷர் எல்லாமே அதிகமாயிட்டுருக்கு. அதுக்கப்புறம் அவர் வந்து தலையை வந்து கிரிப்பாக பிடிக்கிறாரு. ஏன்னா பிரெயின் வந்து வெடிக்கிற மாதிரி இருக்குது. நான் இப்போ எவ்வளோ சிம்பிளாக இருக்குது சொல்கிறேன், பிரெயின் வெடிக்கிற மாதிரி இருக்குது, பட் அதை தான் அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. He had gripped his head as if to prevent his bursting brain from cleaving through the bone of his skull, through tissue and hair and exploding into the soaked air. Brain வந்து லைக்
டிஷ்யூ ஹேர் எல்லாத்தையும் தாண்டி காற்றுல வெடிக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அவரோட கோபத்தை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு கீழே அந்த பொண்ணை பார்க்கும்போதெல்லாம் அவரோட கோபம் அப்படியே ட்ரெயின் ஆகுது. எப்படி ட்ரெயின் ஆகுதுன்னா, திடீர்னு ப்ளக் பண்ணியிருக்கதை அன்ப்ளக் பண்ணால் எப்படி இருக்கும், பவர் போயிடும்ல, அந்த மாதிரி இருக்குதுன்னு சொல்லி அது கூட இது கம்பேர் பண்ணியிருக்காங்க. அண்டு அவர் என்ன பண்ணுறான்னா, முட்டி போட்டு அந்த பொண்ணு பக்கத்தில் ஷிவரிங்கோட வெட்டாக மட்டில் அவரோட நீல்ஸ் வந்து பதிஞ்சு போயிருக்கு. Black high chieftain in green fatigues presiding over a small pale-skinned sacrifice was how one stunned witness would later describe it. The next day, he would come to learn the little girl's name, Ruth Ann Mosley, 10 years old, from Columbia, South Carolina. She and her family had been visiting a brother who was stationed at the base. On that night, Harms had only known Ruth Ann Mosley as a corpse, small, tiny, in fact, compared to the stunning breadth of a 6'5" 300-pound body, the blurred image of the rifle, but that one of the MPs smashed against his skull represented the last mental silver Harms carried from that night. The blow had dropped him to the ground next to her. The girl's lifeless face pointed upward, collecting droplets of rain in every still crevice. His face sunken into the mud. Rufus Harms saw nothing more, remembered nothing more. Until tonight, he swelled his lungs with rain-drenched air and stared out the half-open window. He was suddenly that still rare beast, an innocent man in prison. He had convinced himself over the years that such evil had been lurking cancer-like within him. He had even thought of suicide to make penance for stealing the life of another, more pitiably a child's. That he was deeply religious and not a fleeting jailhouse convert to the Lord. He thus could not commit the sin of prematurely forcing his last breath. He also knew the girl's killing had condemned him to an afterlife 1,000 times worse than the one he was now enduring. He was unwilling to rush to its embrace. Better this place than this man-made prison for now. பிளாக் ஹை சீஃப்டெயின் சொல்லி ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா இவர் வந்து ஒரு மிலிட்ரி பர்சன் சொல்லி பேசணும். ஃபேட்டிக்ஸ் அப்படின்னா மிலிட்ரி ட்ரெஸ். ஸோ அங்கே இருக்க விட்னஸ் பார்த்தவங்கலாம் இந்த சீனை எப்படி சம்மரைஸ் பண்ணுவாங்கன்னா, ஒரு மிலிட்ரி பர்சன் ஒரு பேலான ஸ்கின்ட் சாக்ரிஃபைஸ் ஒரு ரிச்சுவல் முன்னாடி ஹீல் டவுன் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு டிஸ்கிரைப் பண்ணுவாங்களாம். ஸோ அந்த பொண்ணோட பேர் சொல்கிறாங்க ரூத் அண்ட் மோஸ்லி. 10 வயசு பொண்ணு. அவள் வந்து அவங்க ஃபேமிலி கூட அவங்க அண்ணனை பார்க்க வந்திருக்கா. அந்த நைட்டு அவள் வந்து டெட் பாடி, கார்ப்ஸ் அப்படின்னா டெட் பாடியாக இருந்தது மட்டும்தான் இவருக்கு தெரியும். அவளோட பாடியோட சைஸ் எல்லாமே சொல்கிறாங்க. தென் அவருக்கு வேறு என்னெல்லாம் ஞாபகம் இருக்குன்னா, ரைஃபிளோட பிளர்ட் இமேஜ் அண்ட் அங்கே இருக்க எம்பிஸ் வந்து ஒரு ஸ்டிக் வச்சு இவரோட மண்டையில் பின்னாடி அடிச்சிட்டாங்க. ஸோ அந்த அடி தான் இவருக்கு ஞாபகம் இருக்குது. லைக் விழுந்துட்டு அவருமே அவரோட பாடி மட்டில் பதிஞ்சிடுச்சு. இதெல்லாமே தாட் ஆஃப் சூசைட். ஸோ இந்த பொண்ணோட நிலைமைக்கு நம்ம தான் காரணம்னு நினச்சி சூசைட் பண்ணலாங்க வரைக்கும் போயிட்டாரு. பட் காட் ரிலீஜியஸ் பிலீஃப் இருக்கிறதுனால லைக் ப்ரீமெச்சூர்லி ஃபோர்ஸிங் டு டெத் வந்து இவர் விரும்பலை. ஸோ அவரே வந்து சூசைட் பண்ணிக்க கூடாதுங்கிற ஒரு பிலீஃப் இருக்குது. அதனால் அவர் அதை விரும்பலை, அவர் பண்ணிக்கவும் இல்லை. அதே மாதிரி அவர் பண்ணிக்கிட்டாலுமே இந்த லைஃப் ஆஃப்டர் டெத்து வில் பி டேஞ்சரஸ். ஏன்னா இவர் ஒரு கொலை பண்ணியிருக்கிறதுனால இந்த லைஃப் ஆஃப்டர் டெத் வில் பி மோர் டேஞ்சரஸ் தென் திஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே ஜெயில் இருக்கிறதோட அங்கே போகிறதோட இங்கே இருக்கிறது மேலு அப்படின்னு சொல்லிட்டு அவர் நினச்சார். ஸோ இதுதான் 5 pages நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அண்ட் நாளைக்குமே கண்டிப்பாக வீடியோ வரும். நான் கன்சிஸ்டன்சியை ப்ரூவ் பண்ணுறேன். அதே மாதிரி நீங்களும் வீடியோஸ் பார்த்து கன்சிஸ்டண்ட்டாக இருங்க. தேங்க்யூ. வில் see you tomorrow. Bye.